ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி லெனோவோ லேப்டாப் மாடல் நம்பர் B490 இதில் ஒரு சின்ன எரர் தான். என்ன எரர் அப்படின்னா, நம்ம சப்ளை கொடுத்ததும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, பூட் மெனு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரும். பூட் மெனு அப்படின்னா பாருங்கள், நான் எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல இந்த எரர் வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்குன்னா, ரியல் டைம் கிளாக் எரர்னு வந்திருக்கு, செக் டேட்டா அண்டு டைம் செட்டிங்ஸ்னு வந்திருக்கு, ப்ளஸ் எஸ்கேப் டு கண்டினியூ F1 டு என்டர் செட்டப்னு வந்திருக்கு. நான் இதில் எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வரும். ஓகேங்களா? இது வந்து லெனோவோட B490க்கும் சரி, B460Eக்கும் சரி, மோஸ்ட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த எரர் வரும். இந்த எரர் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு நல்லா இருந்தது அப்படின்னா, இது முழுக்க எது சம்மந்தப்பட்ட எரர் அப்படின்னா, பயாஸ் உள்ளே இருக்கிற செட்டிங்ஸால் மட்டும்தான் வந்த எரர் அப்படின்றத நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அந்த செட்டிங்ஸை எங்கே போய் சேஞ்ச் பண்ணால் நமக்கு இது சரியாகுன்றது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் டேரெக்டாக பவர் சப்ளை எடுத்துடுறேன், திரும்ப பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா போர்டு ஆன் ஆகும். ஸோ இந்த ரியல் டைம் கிளாக் எரருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சிமாஸ் பேட்டரியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு திரும்ப நம்ம போட்டிங்க அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் இந்த பிரச்சனை வந்து நமக்கு சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து போர்டை ஆன் பண்ணுறேன். ஸோ எனக்கு போர்டு ஆன் ஆகிருக்கு. சேம் அதே ரியல் டைம் கிளாக் எரர் வந்திருக்கு. ப்ரெஸ் எஸ்கேப். இப்போது நான் F1 கொடுத்து செட்டிங்ஸ் உள்ளே போகிறேன். இந்த செட்டிங்ஸில் டேரெக்டாக எங்கே போகிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மெயினில் பாருங்கள், UEFI செக்யூர் பூட்டுன்னு பார்த்தீங்களா, இங்கே ஆஃபில் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துல செக்யூர் பூட்டுன்னு இருக்குது. இந்த செக்யூர் பூட்டில் உள்ளே போயிட்டு, செக்யூர் பூட் எப்போவுமே என்ன இருக்கணும் அப்படின்னா டிசேபிளில் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்து அதை டிசேபிளுக்கு மாற்றிடுங்க. ஓகேங்களா? திரும்ப எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் அப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல UEFI லெகசி பூட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போத் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த CSM சப்போர்ட்டு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா F10 கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெனோவோ லோகோ வரல. இதுக்கு சிமாஸ் பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணால் கரெக்டாகிடும். இப்போது நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த எரர் வராமல் நார்மலாக OSல போகிறதுக்கான செட்டிங்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது சேம் இதே பூட் மெனு ப்ராப்ளமில். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, போர்டில் இருக்கிற ஃபிட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்கு போர்டோட டிடெக்ட் ஆகலை. அப்போது பவராக இருக்கும், இல்லைனா டேட்டாவாக இருக்கும். இது ஹார்ட் டிஸ்கில் இது பயாஸில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிடெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆனதால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் இப்போ நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.